100 கிராம் பாசிப்பருப்பு பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை குக்கர்ல சேர்த்துடலாம். நம்ம ஊற தாங்க வைக்க போறோம், அதனால பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட 1/4 கிலோ பச்சரிசி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி, 3 ஸ்பூன் நெய். இது இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் 1 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. பேன் சூடானதும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் நெய், சின்ன சைஸ் தேங்காய் 1/2 மூடியை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேக வச்ச அரிசி பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. காய்ச்சின வெல்லத்தை நல்லா மண் இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 5 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் பொன்னிறமா பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிடலாம்.